ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எனவே இன்றைய நாளில் சுகவாழ்வு நிகழ்ச்சியில ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாக இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலே நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா பலவிதமான சவால்களையும் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள இந்த சமூகம் எங்களை தள்ளுகின்றத அல்லது ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் அதுக்குள்ள போறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நிறைய நிலைமைகளை உருவாக்கி விட்டுருக்கு. எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகின்ற போது அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அங்கே வருகின்ற நிறைய சிக்கல்களை கையாள தெரியாத ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல உருவாக்கி விட்டிருக்கிறது. அந்த உருவாக்கத்துக்கு பல காரணிகள் இதுல ஒரு வகை பங்கு வகிக்கிறது. அது ஒரு புறக்காரணிகளா இருக்கலாம், அவங்க சார்ந்த அகக்காரணிகளா இருக்கலாம் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல ஒரு மிகப்பெரிய வகை பங்கை வகிக்கிறது. இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கடைசியில டிவோர்ஸ் அந்த மாதிரியா அந்த உறவு பிரிகின்ற நிலைமைக்குள்ள போய் சென்று விடுகின்றதுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா மனதளவுல நீங்க எப்படி ரெடி ஆகிக்கொள்ளணும், உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும்ன்றதால் இன்றைய நாள்ல நாங்க சுகவாழ்வு நிகழ்ச்சியில பேச போகின்றோம். எனவே இதற்கு தகுந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவரை நாங்கள் இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். சுதர்ஷினி ரமேஷ், உளவியலாளர், உளவியல் சிகிச்சையாளர். அவர்கிட்ட நாங்க இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஓகே, இன்றைய நாள்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர், ஒரு நபர் எப்படி மனதளவுல தயாராகி கொள்ளணும் அப்படின்ற ஒரு டாபிக்ல நாங்க பேச போறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க எப்படி மனதளவுல எங்களை நாங்களே தயார்படுத்தி கொள்ளணும்? முதல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த உறவு முறை, உறவு ஒரு ஒரு உறவை உருவாக்கி கொள்வது அப்படின்னு பார்த்தா அது எதனால தேவைப்படுதுன்னு முதல்ல பார்த்துக்கணும். இந்த உறவுக்குள்ள நான் ஏன் போக வேண்டும், இந்த உறவு எதனால் எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். மற்றது மனதளவில் தயார்படுத்தி கொள்ள முதல் படி செல்ஃப் அவேர்னஸ். நீங்கள் யார் என்பது உண்மைதான். நாங்கள் எல்லோருமே செப்பனிடப்பட்டு கொண்டே தான் இருப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களை நாங்கள் செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். அப்போ இன்றைக்கு இருக்கிற நான் இன்னும் 10 வருஷத்துல வித்தியாசமாக இருக்கு. அந்த வித்தியாசமான இருப்பது மெருகேறி இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த மெருகேற்றுவது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் நான் யார், ஆள் மனதில் அந்த செப்பனிடப்படுறது, எங்களை முன்னேற்றிக் கொள்வது அதெல்லாம் அடுத்தது. நான் யார், எனக்கு என்ன தேவை அப்படின்றத ஒருத்தர் செல்ஃப் அவேர்னஸ்ன்றது முதல் முக்கியம். இரண்டாவது, எங்களை மேம்படுத்தி கொண்டு போவதற்கான ஸ்கில்ஸோட நாம இருக்கிறது முக்கியம். ஏனென்றால் எங்களை அடைகின்ற அந்த நாங்கள் சேர்கின்ற அந்த பார்ட்னர், அவங்க பார்ட்னர் தான். எங்களை சரிப்படுத்துறதுக்காக பிறவி எடுத்து வந்தவர்களோ அல்லது எங்களை வழி நடத்துகின்ற ஆசானாக வர வேண்டியவர்களோ அல்ல. உங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பயணம் பட போகின்ற ஒரு இணை. அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரெண்டாவது, மனதளவில் தயார் பண்றதுக்கு சொல்றேன். முதலாவது உங்களை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பயணப்பட போகிறவர் என்னை திருத்துவதற்காக. இப்போ இந்த படங்கள் எல்லாம் நல்லா காட்டுவாங்க, அப்படி இதா இருப்பாங்க, அவங்கள எடுத்து அப்படி திருத்தி, அது நம்ம வேலை கிடையாது சரியா? நீங்கள் அது நம்பவும் கூடாது. அப்படி வருவது அதற்காக தானே பாடசாலை, ஆசிரியர்கள், அது சமூகம் எல்லாமே இருக்கிறது. நீங்களே இருக்கிறீர்கள், உங்களுக்கு அதை வேற மென்டர்ஸ் இருப்பாங்க. அது வார இணை உங்களை சகித்து கொண்டு உங்களை திருத்தி கொண்டு போக வேண்டும் என்று நினைக்காமல் அவர் ஒரு இணை, உங்களோடு இணைந்து பயணிக்க போகிறார். உங்களைப் போலவே அவருக்கும் விருப்பு வெறுப்புகள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் ஒரு டீமா ஒர்க் பண்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். நான் தனிமரமாகத்தான் இருந்தேன் இவ்வளவு நாளும். அப்போ இன்னொருத்தர் வரும்போது அது ஒரு டீம் ஒர்க். குடும்ப அமைப்பு என்பது, வாழ்க்கை என்பது ஒரு டீம் ஒர்க். இந்த டீமுக்கு ஒருத்தர் வருவாங்க, அப்புறமா குழந்தைகள்ன்ற இன்னொரு டீம் வரும். இப்போ ஆசியா போன்ற எங்களை போன்ற நாடுகளில் ஒரு திருமணம் என்பது இருவர் மாத்திரம் இணைகின்ற ஒரு செயல் அல்ல, 2 குடும்பங்கள் இணைகின்ற ஒரு செயல். ஆகவே அந்த டீமோடையும்
வேலை செய்வதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் தயாரா என்று நீங்கள் கேள்வி கேட்பதை பற்றி நான் பேசவில்லை. தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் உறவுக்குள் செல்கின்றீர்கள் என்றார். சரியா? அடுத்து முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து, உங்களுக்கு இந்த இந்த உறவு முறை, இந்த இணைப்பில் வந்து ஒரு கோல் இருக்கணும். ஓகே, நான் இதை செய்து இப்படி இப்படி போகின்றேன். உங்களுடைய செல்ஃப் கோல் அப்படின்றதும் ஒரு இணைந்த ஒரு எதிர்பார்ப்பு, முன்னேறி செல்வதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். இதுகளை முதல்ல நீங்கள் பார்த்துக்கொண்டா மட்டும்தான் உங்களுடைய ஃபைனான்ஸ், நிதி நிலைகள், அது வந்து 2 பேரும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஸ்டெபிலைஸ் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுக்கான ஒரு வருமானம், உங்களுக்கான ஒரு பிடிமானம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்னொருவரை சார்ந்து வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்துவது தவறு. சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குண்டான பிடிமானத்தை, உங்களுக்குண்டான நிதி வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அதுக்காக ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறத அர்த்தம் இல்லை. ஒரு உறவுக்குள்ளே போங்கன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. சார்ந்து வாழ்தல் அப்படின்றது இல்லாமல், சார்பு வாழ்வு வாழாமல் ஒரு இணைந்த வாழ்வை வாழ்வதற்கான இயல்புகளை வளர்த்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஒரு ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவைகள் முக்கியமானவை. தன்னை அறிந்து கொண்டு தன்னுடைய இதுகளை செய்து கொண்டு போவது. ஓகே, இப்போ இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ திருமணத்துக்கு ஒருத்தர் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அதுக்கு முன்பதாக ஒருவர் தன்னைத்தானே வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு தானே, அது எப்படி அவர் வந்து தன்னைத்தானே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை எப்படி உருவாக்கி கொள்றது? செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் உறவுக்குள்ளே போகிறதுக்கு கட்டாயம் தேவை. அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுடைய இலக்கை வரையறுத்து கொள்வது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை வரையறுத்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து அந்த இயல்பு முக்கியம். நான் யார், எனக்கு என்ன வேணும் அப்படின்ற. ஏன்னா உலகத்துக்கு முன்னால் ஒரு சோஷியல் மீடியாவில் இதுகளில் நீங்கள் போடுவது நீங்கள் தானா, காண்பித்துக் கொள்வது உண்மையில் நீங்கள் தானா என்பதை நீங்கள் தான் உங்களிடம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போது சில உறவுகளில் நான் பார்த்துருக்கிறேன், பிரச்சனைகள் வாரதே தான் அல்லாத இன்னொரு இயல்பை அவர்கள் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கு இடையில் ஒரு இதை பண்ணும்போது எப்படி நாங்கள் சந்திச்சு கொள்வோம், ஒரு வேலை தளத்திலையோ அல்லது வெளியிடங்கள்லையோ, அதை வீடு தவிர்ந்த நீங்களாக இருக்கக்கூடிய அந்த வீடு தவிர்ந்த ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுவீங்க. அப்போ அப்படி மீட் பண்ணும் பொழுது நீங்கள் பார்ப்பது வந்து வெளிப்பூச்சோடு சேர்ந்த ஒரு ஆளை தான். அப்போ அந்த நான் அல்ல, அதுதான் உண்மையான நானான முதல்ல எனக்கு தெரியணும். நான் மற்றவர்களுக்காக இது போர்ட்ரேட் பண்ணுறேன், ஆனால் எனக்காக என்னோடு வாழ போகின்ற ஒருவருக்கு நான் யார் என்பது தெரிந்துவிடும். ஆகவே எனக்கு முதல்ல அது தெரியணும், நான் யார். அப்போ எனக்கு இதுதான் வேணும், இதுகள் தான், இப்படி தான், இதுதான் நான் அப்படின்ற வரையறை நீங்கள் சோஷியலில் போடாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு கணம் உங்களோடு நீங்கள் உரையாடுங்க, உங்களோடு நீங்கள் வந்து ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுங்க. அதாவது நீங்கள் விட்ட பிழைகள், நீங்கள் செய்த தவறுகள், உங்களால் உங்களுக்கான தேவைகள், இவைகள் என்னவாக இருக்கும் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அந்த பிழைகளுக்காக உங்களை தண்டித்து கொண்டே இருக்காதீர்கள். மற்றவர்கள் உங்களை நீ இப்படி தான் அப்படின்னு சொல்றது உண்மைதானா என்பதை நினைத்து பாருங்க. நாங்கள் இந்த ஜொஹாரி விண்டோன்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த 4 விண்டோ போடுவோம். அதில் சொல்லுவோம், எனக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் தெரிந்த ஒரு பகுதி இருக்குது, எனக்கு தெரிந்து ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு பகுதியும் என்னிடம் இருக்கிறது, எனக்கு தெரியாத ஆனால் மற்றவர்கள் என்னில் காணக்கூடிய ஒரு பகுதி இருக்கும், இன்னும் நானும் கண்டறியாத மற்றவர்களுக்கும் காண்பிக்காத தெரியாத ஒரு பகுதியும் இருக்கும் ஒரு மனிதர்கிட்ட. இந்த 4 ஜன்னல்கள் இருக்கும் ஒரு மனிதர்கிட்ட. ஜொஹாரி விண்டோன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த எனக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் தெரிந்த அப்படின்றது அந்த விண்டோவை எவ்வளவுக்கு முடிந்தவரை பெரிதாக்கி கொள்கின்றோமோ, நான் அறியாத ஆனால் மற்றவர்களால் அறியப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நானும் அறிந்த என்ற பகுதிக்குள்ள இழுத்து கொள்ள முடியுமாக இருந்தால்
இதை நீங்கள் தெரியுது. அதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். மற்றவருடைய கருத்துக்கள் விமர்சனங்களுக்கு செவிமடுக்கக்கூடியவராக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, ஏற்றுக்கொண்டு அதில் பிழைகள் இருக்குமானால் திருத்திக் கொண்டு அல்லது மெருகேற்ற வேண்டிய பகுதியில் மெருகேற்றி கொண்டு செல்லக்கூடியவராக முதல்ல இருக்கும். இப்போ நீங்கள் நான் என்னை அறிதல் அப்படிங்கிறது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் செய்யணும். ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து போகிறதுக்கு முன்னாடி மனதளவில் எங்களை நாங்களே இப்படி வந்து தயார்படுத்தி கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எனவே உளவியலாளர், உளவியல் சிகிச்சையாளர் சுதர்ஷினி ரமேஷ் கிட்ட வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எதிர்பார்ப்புகள். அது திருமணம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக வரும். ஒரு லவ்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதிக எதிர்பார்ப்பு வரும். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னாலும் அதுக்குள்ள வந்து எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. எனவே அது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எதிர்பார்ப்புகளை எப்படி பேலன்ஸ் பண்றது? முதல்ல இந்த எதிர்பார்ப்புகள் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சுக்கணும். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது உருவாகிறது நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது பல ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கணும், நாமளும் இது மாதிரி இருக்கணும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ஐடியல் கப்பிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஆஹா இவங்கள மாதிரி நாம் இருக்கணும், அவங்கள மாதிரி நாம் இருக்கணும், இவங்கள மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னா இது இல்லைன்னா எனக்கு வரப்போகின்ற துணை இப்படியான எண்ணங்களோடு, இப்படியான செயல்பாடுகளோடு, இப்படியான உருவத்தில் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வருவது சாதாரணமானது, நியாயமானதும் கூட. அதே மாதிரி சில நேரம் இப்படி வரக்கூடாது அப்படின்றது உங்களுடைய கடந்த கால ரிலேஷன்ஷிப்னால வந்ததுகளாகவோ அல்லது அவர்களுடைய பேரண்ட்ஸ், தாய் தந்தையர் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பாகவும், சரியாக அமையவில்லை அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் உருவாகும். சரி, அப்போ அவங்களை சுற்றி இருக்கின்ற சூழல், அந்த சமுதாயம், இவைகள் தான் அந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்குகின்றது. இந்த எதிர்பார்ப்புகள் வந்து இந்த நான் யார் அப்படின்னு எனக்கு என்ன வேணும் அப்படின்றத கட்டமைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ என்னுடைய எதிர்பார்ப்புகள் இவைதான் அப்படின்றது சரி, அது வந்துடும். ஆனால் இதை சரிவர கொண்டு சேர்க்கிறது, அந்த இணைக்கு இதை சரிவர கொண்டு சேர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான, அதாவது நான் சொன்ன தெளிவான அன்பான ஒரு தொடர்பாடல் அவசியம். அந்த தொடர்பாடலை மேம்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் இதுகள் கவுன்சிலிங் செய்யும்போது நான் பார்க்கின்ற ஒரு விடயம், இவர்களுடைய எதிர்பார்ப்பை இவர்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்கிறார்கள். அதை வெளியில் சொல்கிறது கிடையாது, அந்த இணைக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது கிடையாது. அப்போ இப்படி தானே இருக்கணும், இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு இவர்களாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு அந்த பிம்பத்துக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ள இவங்களுடைய இணையை கொண்டாந்து பொருத்துவதற்கு ட்ரை பண்ணுறது, இது வந்து மிகவும் தவறான ஒரு விடயம். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை இது நான் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க முடியும். இப்போ சில ஆண்களுக்கு வந்து இப்போ நான் பெண்ணாக இருப்பேனால எனக்கு அந்த பெண்ணுடைய பக்கத்தை பார்ப்பது இலகுவாக இருக்கும், நீங்கள் உங்கள் பக்கத்தை சொல்லலாம். இப்போ ஒரு ஆண்கள் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, என்னுடைய மனைவி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க, அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றது ஒன்றும். அப்படின்னு சொன்னால் பெண்மைக்குரிய குணங்கள் சொல்லலாம், நாட்குணங்கள் அப்படின்னு ஆணுக்கும் இருக்குது. அது எங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, பெண்ணுக்குரிய இதை மட்டும் சொல்லுவாங்க. அச்சம், மடம், நாணம் கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, சரியா? ஆனால் அந்த ஆணுக்குரிய குணத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுகளோட இருக்கணும் அப்படின்னா, ஆனால் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்து பேசி வைக்கிற கல்யாணத்தில் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்தில் அது சரி. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தப்பாக நினச்சிப்பாங்க. நான் பெண் சுதந்திரத்தை இது பண்ணுற ஒரு ஆளாக என்னை காட்டி கொண்டு விட்டேன், இப்போ அதை சொல்ல முடியாது. ஆனால் வேலையை விட்டுட்டா நல்லா வேறு வேறு வழிகளில் அதை முயற்சி பண்ணுறது, அல்லது எஸ்யூம் பண்ணிக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு இவங்களா ஒரு யோசனையை வச்சுக்கொள்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் தவறு. கம்யூனிகேஷன் தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு இவைகள் பிடிக்காது, இது தேவையில்லை, இவைகளை நீங்கள் வந்து உங்களால் எதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியுமோ, சகித்து கொள்ள முடியுமோ, எதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாதோ இதெல்லாம் சொல்லிடணும்.
அதே போல் கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய சில அனுபவங்கள், இப்போ நிறைய பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2-3 ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கக்கூடும். அப்போ அந்த மாதிரியான இதுகளில் இவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வந்து இவங்களும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹீல் பண்ணிக்கலான்னு சொன்னால், நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் யூ டோன்ட் ஹீல் த கட் யூ வில் ப்ளீட் ஆன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்தோ அந்த இடத்துல அதை முடிச்சிடணும், அதை ஹீல் பண்ணிடணும். உங்களுடைய கடந்த கால வழிகள்லேருந்து காயங்கள்லேருந்து உங்களை ஆற்றுப்படுத்தி கொண்டு அடுத்த இதுக்கு போங்க. அதை ஆற்றுப்படுத்துவதற்காக இன்னொரு உறவு முறைக்குள்ளே போகும்போது தான் இந்த சிக்கல் வர்றது. நான் முதல்ல சொன்னேன், உங்களை ஆற்றுப்படுத்துவது அல்ல உங்களுடைய இணையின் வேலை. நீங்களே ஆற்றுப்படுத்தி கொண்டு இன்னொரு உறவு முறைக்குள்ளே போகிறது தான் சரியான வழிமுறையாக இருக்க முடியும். மற்றபடி இதில் சரி பண்ணாமல் இதை சரி பண்ணுவதற்காக, இதிலிருந்து மீள்வதற்காக இன்னொரு உறவு முறையை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஒன்றிலிருந்து முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் இதிலிருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் கொண்டு போவதில்லை. ஆம்பளைங்கனால இப்படி தான் நினச்சேன், நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சேன். இந்த மாதிரியான இதுகள் வந்து பிரச்சனைகளை பெரிதாக்குமே தவிர தீர்க்க போவது இல்லை. ஆகவே எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத எப்படி கையாளுறது அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் த கீ. அதுதான் இந்த பூட்டை திறக்கின்ற சாவி. இப்போ கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிற பல பேர்கிட்ட வந்து இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, தங்களுடைய பார்ட்னர் எப்படியெல்லாம் இருக்கணும் அல்லது எப்படியெல்லாம் தங்களோட வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. அதை விட தங்களுடைய ஃபேமிலியோட எப்படியெல்லாம் அவங்க நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து இருக்கு. இந்த யோசனை எல்லாமே வந்து நாங்கள் வைக்கிற ஒரு 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 கீ பாயிண்ட் மாதிரி, இவங்க இப்படி இருக்கணும், இவங்க இப்படி இதெல்லாம் செய்யணும், எங்களுக்கு இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரேம் மாதிரி நாங்கள் வச்சுட்டு இருப்போம். இதுல ஒரு லிமிட் வந்து இருக்குதான். நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி ஒருத்தங்க அல்லது ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், அவங்க வச்சுக்கொள்ளக்கூடிய லிமிட் அப்படின்னு சொன்னா என்ன? முக்கியமான லிமிட்டு வந்து நான் சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றுக்குள்ளே போகும்போது உங்களோட பவுண்ட்ரிஸை வந்து கிளியராக வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய எல்லைகளை வந்து சிறப்பாக வகுத்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் தன்னை அறிதல், கம்யூனிகேஷன் மாதிரியே முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய அந்த எல்லையை மதிக்க வேண்டிய கடப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய எல்லைகளை நீங்கள் வகுப்பதைப் போலவே அவர்களும் அவர்களுடைய எல்லைகளை வகுத்திருப்பார்கள். அதாவது ஸ்டெப்பிங் இன் டு த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே காலை வைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும், அந்த வட்டத்துக்குள்ளே அதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த நீ அங்கே நான் இங்கே இருக்கேன், அந்த மாதிரியான ஒரு இடைவெளி என்பது முக்கியம். இப்போ நபிகள் நாயகத்தினுடைய ஒரு வசனம் இருக்கிறது, மனங்கள் இணைந்தே இருக்கட்டும், கூடாரங்கள் பிரிந்தே இருக்கட்டும்னு சொல்லுவார். அந்த மாதிரி மனங்கள் இணைந்து இருப்பது தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இடையிலான அந்த ஸ்பேஸ் கட்டாயம் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் இன்னொருத்தருடைய அந்த ஸ்பேஸுக்குள்ள நாங்கள் காலை வைக்கும்போது தான் பிரச்சனைகள் உருவாக்குறோம். அப்போ எல்லைகளை வகுத்து கொள்வதைப் போலவே மற்றவர்களுடைய எல்லை வகுத்து கொண்ட எல்லைகளை மதிப்பது, ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அது முதலாவது. அடுத்தது மற்றவரை, அதாவது உங்களுடைய துணை, உங்களுக்கு என்ன வேணால் எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் அந்த சட்டத்துக்குள்ள அவர்களை கொண்டு வந்து இணைக்க பார்ப்பது என்பது தவறான ஒரு விடயம். ஒருவரை அவராகவே ஏற்றுக்கொள்வதில் தான் உங்களுடைய உறவினுடைய பலமே இருக்கின்றது. இதுதான் நான் என்று அவர் சொன்ன பிறகு அதை மாற்றுவதற்கு இல்லை இப்படி இருங்கன்னு சொல்வது செய்ய முடியுமா என்று கேட்கலாமே தவிர, இப்படி வந்தாதான் இந்த உறவுக்குள்ள இருக்கலான்னு ரொம்ப இறுக்கமாக இருப்பீர்களாக இருந்தால் எந்த உறவுக்குள்ளையும் யாரும் போக முடியாது. ஆகவே இப்பொழுதே உங்களுடைய நண்பராக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், உங்களை சூழ இருப்பவர்களாக இருக்கலாம், அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ள பழகும் பொழுது உங்களுக்கு வருகின்ற இணையையும் அதே போல அவரை அவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அப்போ ஒருவராக ஏற்றுக்கொள்வதும் எல்லைகளை வகுத்து கொள்வது, மற்றவருடைய எல்லைகளை வகுத்து கொண்ட எல்லைகளுக்கு மரியாதை அளிப்பது,
இவைகளை செய்தாலே போதுமானது. ஆதவன் தொலைக்காட்சியினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில நாங்கள் பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னாடி மனதளவில் எப்படி எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை வந்து நாங்க புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அது பார்ட்னரா இருக்கலாம் அல்லது ஃபேமிலியா இருக்கலாம், அவங்க சார்ந்த ஃபேமிலியா இருக்கலாம். இதுல எது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டுமே முக்கியம். ஆனா இது ரெண்டுமே நாள் எடுக்கக்கூடிய காலம் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது ஒருவரை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி இப்போ 18 வருஷமா 19 வருஷமா திருமண வாழ்க்கையில இருக்கிறேன். என்னுடைய கணவர் முழுமையாக புரிந்து கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை. அதே மாதிரி அவரை நான் புரிந்து கொண்டு இருக்கிறேனான்னு கேட்டா அதுவும் இல்லை. குடும்பத்தை அதுவும் இல்லை. காரணம் இது வந்து காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயம். சரியா? ஆகவே புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதை விட மதிப்பதற்கு தயாராகிவிட்டால் பிரச்சனைகள் குறையும் அப்படின்ற புரிந்துணர்வு சீக்கிரமாக வரும் அப்படின்றதும் நான் முதல்ல சொன்னது. அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்வது, அவர்களுடைய தனித்தன்மைக்கு மதிப்பளிப்பது ஆகியவைகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். அடுத்தது கமிட்மெண்ட். இன்றைய காலகட்டத்தில் நான் பார்க்கக்கூடிய மிக பிரச்சனைக்குரிய ஒரு விடயம், ஒரு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் பண்ணுற ஒருத்தராக நினைக்கிற ஒரு விஷயம் கமிட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸுக்குள்ளே போகிறதுக்கான பயம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதனாலே திருமண வாழ்க்கையை தவிர்த்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ள சாதாரண நிறைய பேர்களில் இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், இளைஞர்களை கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. வித்தியாசமாக பேர் வச்சு ஒவ்வொரு இதுகள் வச்சுருக்குறாங்க. அது வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தீர்மானமான ஒரு பந்தத்துக்குள்ளே போகிறதுக்கான பயம் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த புரிந்துணர்வு அப்படிங்கிற வாரத்துக்கு முதல் மதிப்பளித்தல், அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது வந்து இந்த புரிந்துணர்வை வேகமாக கொண்டு வந்து தரும். அதே போல் இந்த கமிட்மெண்ட்ஸுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வது, அப்படி அந்த பந்தத்துக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வது, அந்த கமிட்மெண்ட்ஸை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய மனதை தயார்படுத்தி கொள்வது என்பது இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். பொறுப்பெடுக்க தங்களை தயார்படுத்தி கொண்டாலே புரிந்துணர்வுகளும் வேகமாக வந்துவிடும். கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலியோட ஒப்பீனியன் வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கொள்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமிட்மெண்ட் வந்து இருக்கிறதால வந்து ஒரு பயம் வந்து இருக்குது, அதுக்குள்ளால வந்து போக முடியாது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய வந்து காணப்படுது. இதனாலே கூட அந்த ரிலேஷன்ஷிப், அந்த திருமண வாழ்க்கை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறவர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. எனவே இதில் வந்து அவங்க அடுத்த கட்டமாக வந்து ஒரு ஒப்பீனியனை வந்து கேட்பாங்க. அது ஃபேமிலியாக இருக்கலாம் அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எனவே இந்த ஒப்பீனியன் வந்து கேட்கும்போது அது எவ்வளவு தூரம் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அது சில வேளை அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது மாதிரியான விஷயங்களையும் வந்து உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்து காணப்படுது. இது எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? நிச்சயமா எல்லாருடைய ஒப்பீனியனும் நீங்க கேட்காட்டியும் வந்துதான் சேரும். அது சமூகத்தினுடைய அமைப்பு. நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, கல்யாணம் ஆனோன்னா கூடையா அட்வைஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருமே, அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் சொல்வது அவர்களுடைய பார்வை, வாழ்க்கையை பற்றிய அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய குணாதிசயத்துக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஆகவே இதில் எதை எடுத்துக்கொள்ளலாம், எதை விட்டுவிடலாம் என்பது உங்களுடைய தேவையை பொறுத்தது என்பதை தெளிவாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழாத ஒருவர் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பது என்று சொல்ல மாட்டார். ஒரு பாடல் இருக்கிறது, பழைய பாடல், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், எல்லாரையும் நலமா என்று கேட்டாராம். ஒருவன் வந்து வாழ்க்கை இனிமை என்றான், ஒருவன் கசப்பு என்றான், படைத்தவன் சிரித்து விட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நீங்கள் கடவுளுக்கே இந்த நிலைமை என்றால், நீங்கள் எல்லோருடைய கருத்தையும் கேட்கும் பொழுது உங்களுக்கும் அதே நிலை தான். நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் இவைகளை அனைத்தையும் தாண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கொள்வது என்பது உங்கள் குழப்பங்களை தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு இணைந்த வாழ்க்கையில் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லவும், அதே போல் இந்த குழப்பங்களிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கும், உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை
பெற்றுக்கொள்வதற்கும் வசதியாக இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்குள்ள நீங்கள் போகிறது. ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கொள்வது என்பது, ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கொடுப்பவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த உறவு முறையும் இருக்காது. அவங்க சித்தப்பாவா, பெரியப்பாவா, மாமாவா, அத்தையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அப்போ அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் நிலையில் இருந்து ஒரு பொது பார்வையோடு உங்களுக்கான விடைகளை, உங்களுக்கான அறிவுறுத்தல்களை அவர்கள் கொடுப்பார்கள். அது உங்களுடைய குழப்பங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருடைய விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளுங்க. யாரையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவர்கள் சொல்வது அவர்களுடைய அனுபவம். ஏதோ ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு பயன்படவும் கூடும். ஆனால் இப்பொழுது அவைகளை கேட்டுதான் முடிவெடுப்பேன் என்ற நிலைக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கவும் கூடும். ஆகவே முதல்ல அந்த புரிந்துணர்வுக்கு வாங்க. இது அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதிலே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்கிறேன், தெரிந்து கொள்ள வேண்டியவர்களை தெரிந்து கொள்கிறேன். ஆனால் முடிவெடுக்கும் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அதை எடுப்பதிலே எனக்கு குழப்பம் இருக்குமாக இருந்தால் ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கொள்கிறேன். அல்லது நடுவு நிலைமையாக இருந்து ஒரு விஷயத்தை கூறக்கூடிய ஒரு பெரியவரை அணுகுகின்றேன் என்ற முடிவுக்கு வருவது மிகவும் சிறந்ததாக, நல்ல உறவு முறையை நோக்கி உங்களை அழைத்து செல்வதாக இருக்கும். இன்றைய நாளில் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி மனதளவில் நாங்கள் எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு நிறைய விஷயத்தை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறவங்களுக்கு இந்த கலந்துரையாடல், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பயனுள்ள விஷயமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது. எனவே நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். கடைசியாக எங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுங்க? ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்தையும் அசியூம் பண்ணாதீங்க. உறவு முறைகள் என்பது உறவுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ரொம்ப அழகான ஒரு விஷயம். இன்னொருவரை புரிந்து கொள்ள போகிறீர்கள், தெரிந்து கொள்ள போகிறீர்கள், இணைந்து பயணம் செய்ய போகிறீர்கள். ஏனென்றால் மனித இனம் என்பது ஒரு சமூக அமைப்போடு செல்கின்ற ஒரு இனம். எந்த உயிரினமும் அப்படித்தான். இப்போ எங்களுக்கு அது ஒரு மேம்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய நாங்கள் அதை அழகான விஷயமாக முன்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். ஆகவே அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுங்க, பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவர்களுடைய பவுண்டரிஸை மதிக்க பழகிக்கொள்ளுங்கள். எல்லோருடைய ஒப்பீனியன், எல்லோருடைய விஷயங்களையும் கேட்டு உங்களை குழப்பிக்கொள்ளாமல் தெளிவான முடிவெடுத்தல்களோடு உங்களை மேம்பட்ட மனிதராக ஒரு உறவுக்குள்ளே இணைந்து செயல்படுங்கள், முன்னோக்கி செல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் ஒரு கமிட்டட் வாழ்க்கை முறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனதளவில் நாங்கள் எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைய நாள் உங்களுக்காக தந்திருந்தோம். எனவே சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் எங்களோட கலந்து சிறப்பித்து பல அனுபவங்களை எங்களுக்காக தந்து உதவிய சுதர்ஷினி ரமேஷ், உளவியல் சிகிச்சையாளர் அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் காஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேயர்களே.